ஒரு கருப்பர் வெள்ளையர்கள் சபைக்கு போகிறார். அந்த வெள்ளையர்கள் இந்த கருப்பரை சபை விட்டு வெளியே துரத்துக்கிறாங்க. நீங்கள் கருப்பர்கள், நீங்கள் எங்கள் ஆலயத்துக்கு வரக்கூடாது. அந்த கருப்பர் மிகவும் வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட தன்னோட வீட்டுக்கு போயிட்டார். அப்போ அந்த வெள்ளையர்கள் மத்தியில் இருந்த ஒரு மூப்பர் இவரை ஏதோ ஒரு மார்க்கெட்டில் பார்த்துட்டு, பிரதர் இது போல் நீங்கள் சபையை விட்டுட்டு போயிட்டீங்க, எங்கள் பாஸ்டர் உங்களை துரத்திட்டாரு, அதிலிருந்து எனக்கு மனசு உறுத்தலாக இருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குமே அப்படின்ட்டு. அப்போ இந்த கருப்பர் சொன்னாராம், கஷ்டப்பட்டேன், பிறகு நான் சமாதானம் ஆகிட்டேன். அப்போ அவர் கேட்டாராம், கஷ்டப்பட்டு சமாதானமானீங்களா, என்னாச்சு அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த கருப்பர் சொன்னாராம், ஆண்டவரத்தில் நான் போய் ஜெபிச்சேன், ஆண்டவரே இது போல் என்னை வெளியே அனுப்பிட்டாங்களே, உண்மை தானே தேடி போனேன் அப்படின்ட்டு. அதற்கு ஆண்டவர் சொன்னார், உன்னை யார் அங்கே போக சொன்னது, நானே அங்கே இல்லையேனாராம். அதனால தான் நான் சமாதானமாச்சு. இப்போ ஆண்டவர் இல்லாத இடத்துக்கு நான் வந்தது என் தவறு தான், பிறகு மனசை தேர்த்தி கொண்டேன் என்று. அதே போல தான் சாதியை பார்க்கிற எந்த சபையிலும் தேவன் இருக்க மாட்டார். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். அங்கிள், இப்போ எந்த சபைக்கு போகலாம், எந்த சபைக்கு போகக்கூடாது அங்கிள்? பாருங்கள், ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை ஏன் நம்ம எதிர்க்கிறோம், ஹைப்பர் கிரேஸை ஏன் எதிர்க்கிறோம், சாபமை ஏன் எதிர்க்கிறோம்? இவர்கள் ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள். வேதத்தில் இல்லாத ஒரு காரியத்தை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் என்ன பண்ணுறாங்க, இவங்க பேசுகிறாங்க. ஒரு நாளிலே ஜனங்கள் இவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து அவங்க விருத்தி அடைந்து சீப்போன்னு விட்டுடுவாங்க இவங்களை. ஒரு கிறிஸ்தவ போதகர் இன்னொரு கிறிஸ்தவ விசுவாசிகளை தவறாய் நடத்துகிறார், அவங்கள லூட் பண்ணுகிறார், வஞ்சிக்கிறார், அவ்வளோதான் இவங்க. ஆனால் இதை காட்டிலும் மோசமானது தான் சாதியை பார்க்கிறது. இவர்கள் கிறிஸ்தவர்களை மட்டும் வஞ்சிக்கவில்லை, தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறார்கள். மற்றவர்கள் சபையை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க. இயேசு கிறிஸ்து அப்படி செய்யல, வேதத்திலும் சாதி இல்லை. படித்தவர்களை கேட்கிறார்கள், ஊடகத்தில் கேட்கிறார்கள், சில தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் கேட்குறாங்க, வேதத்தில் இல்லையே, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி சாதி பார்க்குறீங்களே அப்படின்னு. ஸோ இந்த சாதி பார்க்குற சபை ஆகப்பட்டது மிகவும் மோசமானது. எப்படின்னா, நன்றாக கவனிக்கணும், சபையாகப்பட்டது எல்லாமே வரணும், எல்லோரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஏன்னா அது பாடி ஆஃப் கிரைஸ்ட், தேவனுடைய சரீரம் தான் சபை. அடுத்தது வேதம் தெளிவாக சொல்லுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சாதி என்பது இன்டர்நேஷ்னல், உலகத்தில் எந்த இடத்துலையும் கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் மட்டும்தான் அது, அதுவும் இந்தியாவில். சரிங்களா? அதுதான் அம்பேத்கரும் சொல்கிறார். ரைட். நிறம் வித்தியாசமாக இருக்குது, பாஷை வித்தியாசமாக இருக்குது, உங்கள் நேஷ்னாலிட்டி வேறு, எங்கள் நேஷ்னாலிட்டி வேறு, அந்த வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே நீ மேலானவன் நான் கீழே ஆனவன் என்று எங்கேயுமே இல்லை. ஈவன் யூதர்களுக்குள்ள அப்படி கிடையாது, உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. உதாரணத்துக்கு அந்த படிச்சு காட்டிடுறேன், அம்பேத்கர் சொல்லிடுது, த கேஸ்ட் சிஸ்டம் இஸ் என்டமிக் அமாங் த, நாகரிகத்தை கருதி அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் விட்டுறேன், அண்ட் இன் இந்தியா, and is not found among other communities of the world, and it is not prevalent in all the countries on this earth. இது அம்பேத்கர் சொல்கிற வார்த்தை. அப்போ ஜீசஸ் டைமில் ஒன்று மாஸ்டருங்க, அதாவது எஜமான்கள் இருப்பாங்க, இல்லாட்டி அடிமைகள் இருப்பாங்க. அந்த அடிமைகளை கூட சபை தான் தூக்கி விட்டுச்சு. சரிங்களா? இதுதான் சரித்திரம். அப்போ வேதத்திலையும் சரி சரித்திரத்திலையும் சரி இந்த சாதி என்பது கிறிஸ்தவத்தில் இல்லவேலை. சரிங்களா? ஆனால் ஒன்று, எந்த மனுஷனையும் யாரும் சிறுமைப்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு வேளை ஒருவர் சிறுமைப்பட்டாலே, ஒரு மனுஷன் வீக்காக இருந்தாலே, ஒன்றுமே இல்லாத அவன் இருந்தாலே, அவன் மேலே சிந்தை உள்ளவனாக இருந்தால் அவனை தூக்கி விட்டுறான் பாரு, அவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டிலே அப்படி தான் இருக்குது. ஸோ C.S. லூயிஸ் ஒன்று சொல்லுகிறார், அந்த ஃப்ரேஸை நான் அப்படியே படிக்கிறேன். த சர்ச் எக்ஸிஸ்ட் ஃபார் நத்திங் எல்ஸ் பட் டு ட்ரா மென் இன்டு கிரைஸ்ட். சபையாக இருக்கிறது எதற்கும் அல்ல, மனுஷனை கிறிஸ்துக்குள்ளாக இணைக்க வேண்டும். டு மேக் தெம் லிட்டில் கிரைஸ்ட். அவனை சின்ன கிறிஸ்துவ போல மாற்றணும். கிறிஸ்து அன்புள்ளவர், கிறிஸ்து இரக்கமுள்ளவர், கிறிஸ்து மன்னிக்கிறவர், கிறிஸ்து எல்லோரையும் நேசிக்கிறவர். தம்மை காட்டி கொடுத்து முத்தம் விட்டான் பாருங்க, அவனை கூட கடைசி வரலும் ஒரே போல நேசித்தாராம். சரிங்களா? கீழே சொல்றாரு, இஃப் தே ஆர் நாட் டூயிங் தட், all the cathedrals, clergy, missions, sermons, even the Bible itself are simply a waste of time. God became man for no other purpose. சிம்பிளாக சொல்கிறாரு, சபையாகப்பட்டது ஒரு கிறிஸ்துவை போல இல்லை என்றால் சர்ச்சை மூடிடு, பைபிள் கூட வேஸ்ட்டுன்றார் அவர். அப்போ ஒரு சபையாகப்பட்டது எல்லா மனுஷனையும் ஏற்றுக்கொண்டு, எல்லா மனுஷனையும் சமமாக நினைக்கிறது மட்டுமில்லை, ஒன்றாக நினைக்கிறது. ஏன்னா நம்முடைய ஐடென்டிஃபிகேஷன் அவர் எங்கே பிறந்தார், இவர் எங்கே பிறந்தார், அது இல்லை. அவங்க குடும்பம் என்ன, இவங்க குலம் என்ன, கோத்திரம் என்ன, அது இல்லை. இயேசு மட்டும்தான் நம்முடைய அடையாளம். அதுதான் கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை,
யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எஜமான் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, எல்லோரும் கிறிஸ்துக்குள் ஒன்றாக இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதற்கு விரோதமாக ஒரு சபை இருக்கும் பொழுது டெஃபினட்டாக ஒரு சபை இது போல சாதியை பார்த்துச்சுன்னா அவர்கள் இயேசுவை பிரதிபலிக்கவில்லை, அவர்கள் வேறு எதையோ பிரதிபலிக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி சபைக்கு போகவே கூடாது. அந்த சபையில் இயேசு இருக்கவே மாட்டார். வெளிநாட்டில் உள்ள அந்த கருப்பர் சொன்னது போல். பாஸ்டர் சில வீடியோ பார்த்தேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஊழியர் கூட சாதி பார்க்குறாங்களே, அவங்களெலாம் நம்ம நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அவங்க சாதி பார்க்கும்போது நம்மளுக்கே யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியலையே பாஸ்டர். ஓகே, ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ள வேண்டும் யார் பெரிய ஊழியர் யார் சின்ன ஊழியர்னு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, பெரிய சபை அப்படி பேரும் புகழும் இருந்தால் அவங்க பெரிய ஊழியர், அதுபோல் ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே ஃபைன். முதலாவது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு கோட்பாடை தெரிந்து கொள்ள வேண்டும். த ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இஸ் லவ் அண்ட் ஃபெய்த். யூ காட் இட். அப்படி பார்க்கும்பொழுதோ கமாண்ட்மெண்ட்டில் மிகவும் சிறப்பான ஒரு கமாண்ட்மெண்ட், உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூற வேண்டும். அதோடு கூட முடியலை, அதே போல் கண்டினியூ ஆகுது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூற வேண்டும். அப்போ என்னை நான் எப்படி நேசிக்கிறேனோ அதே போல தான் மற்றவனை நேசிக்கணும். இப்போது யாரோ ஒருவர் என்னை பார்த்து ஒரு தரைக்குறவாக நினச்சிட்டாங்கன்னு வைங்களேன், என் வாழ்க்கையிலே அவங்கள நான் மன்னிக்கவே முடியாது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஒரு மாம்சமாக நான் சொல்கிறேன், அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, என் மனசு ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன போல் அவங்க என்ன போய் எப்படி அவங்க அப்படி நினைக்கலான்ற ஒரு முடியாத ஒரு என்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளப்படுவேன். அப்போ எனக்கு அது பிடிக்கலைன்னா நான் எப்படி மற்றவங்களை அப்படி யோசிக்க முடியும்? நான் தான் உயர்ந்தவன் மற்றவன் தாழ்ந்தவன் என்றுனோம். அப்போ இந்த வசனத்துக்கே ஆண்டவருடைய அந்த கமாண்ட்மெண்ட்டுக்கு ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு விரோதமானது. அது உன்னை போல உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனுடையத்தில் என்ன பண்ணுற? அன்பு கூறுகிற. அப்போ நான் என்னை கேவலமாக மற்றவர்கள் நினைக்க முடியாது ஆசைப்படுவேனா? அப்போ நான் மட்டும் அப்படி நினச்சிட்டேன்னா அப்போ இந்த வார்த்தைக்கு விரோதமாக ஒன்று. இன்னொன்று, தேவனுடைய வார்த்தை மிகவும் தெளிவாக இருக்குது. நீங்கள் மத்தேயு 7:12 படிக்கும்பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய விரும்புகிறாயோ நீ அவைகளை அவர்களுக்கு செய்யன்று. இதெல்லாம் கிறிஸ்டியானிட்டியுடைய ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின்ஸ் ஆர். இதுதான் நம்முடைய ஒரு குணமே, முக்கியமானது. இப்போ என்னை யாராச்சும் கீழாக நினைக்க என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதை நான் விரும்புவேனா? உங்களுக்கு விளங்குதுங்களா? யாவருமே மனுஷர்கள் நம்ம கனப்படுத்தணும்னு தான் ஆசைப்படுவோம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவங்க உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிற, மற்றவங்களாம் உன்னை ஹானர் பண்ணணும்னு நீ விரும்புகிறல்ல, அதே போல் நீ மற்றவங்களுக்கு செய்கின்றார். அது போல் ஒரு போதனையில் வளர்கிறார். நாம் மற்றவர்களை இழிவாக நினைக்கிறது போல தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம் எதுவுமே கிடையாது, மிகவும் தவறான ஒரு பாவம். மூன்றாவது, தேவன் ஒவ்வொருவரை படைக்கும்பொழுது அவருடைய சாயலாக தான் படைக்கிறார். தேவனை போலவே படைக்கப்பட்டவன். நம்ம மனுஷரை பார்க்கும்போது அப்படி தான் பார்க்கணும், தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவன். அதனால தான் 38 வருஷமாக வியாதிப்பட்டு ஒரு மனுஷன் இருக்கிறான். ஜீசஸ் அவன் குலம் என்ன கோத்திரம்னு யார் என்ன எதுவுமே கேட்கல, உடனே தூக்கி விடுகிறார். இன்னொரு இடத்துல மோசேயின் லா பிரகாரமாய் சாபத் டே, சனிக்கிழமையில் யாரும் என்ன பண்ணக்கூடாது? குணமாகக்கூடாது, எந்த காரியமும் செய்யக்கூடாது. அவங்க இன்னும் அதிகமாக சில லாலாம் போட்டு வச்சுருந்தாங்க யூதர்கள். ஆனால் ஜீசஸ் அதை பிரேக் பண்ணி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, ஓய்வு நாள் என்பது மனுஷனுக்காக தான், ஓய்வு நாளுக்காக மனுஷன் அல்ல. அப்போ ஜீசஸை பொறுத்தவரையிலும் மேன், அது யாராச்சும் இருக்கட்டும், ஜீசஸை நம்பாதவங்க கூட இருக்கட்டும், ஜீசஸ் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இருக்கட்டும், அவர்களும் வேதத்தின் அடிப்படையில் இமேஜ் ஆஃப் காட், தேவனுடைய சாயல், அவர்கள் தேவனால் படைக்கப்பட்டவங்க. அப்படி தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மனுஷனை இழிவாக நினைக்கும் போது இயேசு கிறிஸ்துனுடைய ஃபண்டமெண்டல் டீச்சிங், அடிப்படையான அந்த உபதேசத்துக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க? அவங்க சிந்திக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். அதே போல் அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அவங்க ஜீன் பிறக்கிற பிள்ளைங்களும் அதே போல் தான் இருக்கும். எந்த அளவில் அவங்க தேவனுக்கு விரோதமான ஒரு காரியங்களை செய்கிறாங்க பாருங்கள். இப்போ சிம்பிள், இந்த இடத்துல தான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இவங்க தான் ஆன்டி கிரைஸ்ட்ன்ற. ஆன்டி கிரைஸ்ட் என்றால் என்ன? 666 அப்படி மட்டும் நினைக்கக்கூடாது. சிம்பிள், ஆன்டி கிரைஸ்ட் என்றாலே கிறிஸ்துவுக்கு எதிர்ப்பானவர்கள் என்ற அர்த்தம் தான். அதுதான் ஆன்டிபயாட்டிக்னா கிருமிகளுக்கு எதிர்ப்பாக செயல்படுகிறது. அதுபோல் ஆன்டி கிரைஸ்ட் என்றால் இயேசுக்கு எதிரானவர்கள், இயேசுவின் போதனைக்கு எதிரானவர்கள். அப்போ இதெல்லாம் இயேசுனுடைய ஃபண்டமெண்டல் அடிப்படையான போதனைக்கே விரோதமானது இதெல்லாம். அப்படி ஒருவர் கிறிஸ்துவனுடைய பெயரை வச்சுட்டு செய்யும்போது அவங்க யார் தான்? ஆன்டி கிரைஸ்ட். அதுதான். அப்போ இவர்களை பெரிய ஊழியர்கள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அப்பட்ட ஆன்டி கிரைஸ்ட். அதுதான் சொல்கிறாரு. அப்போவே க்னாஸ்டிசிசத்துக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு.
அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பிதாவாகிய தேவன் கொடூரமானவர், அவர் தான் படைச்சவர், யூதருடைய காட். நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் க்னாஸ்டிசிசமில். அவங்களுக்கு இதுவும் ஒரு போதனை அவங்களுக்கு. அப்போ ஜீசஸ் வந்து ஒரு ஆவி, ஞானஸ்தானம் எடுக்கும் போதோ ஒரு ஆவி வந்து அமர்ந்துச்சு ஒரு மனுஷர் மேலே, அந்த ஆவி தான் ஜீசஸ். அதுபோல் ஒரு தாட் அவங்களுக்கு. ஜீசஸ் மாம்சத்திலே வரல. அதனால தான் யோவான் எழுதுகிறார், மாம்சத்தில் பிறந்த இயேசுவை அறிக்கை செய்யாதவனு ஆன்டி கிரைஸ்ட்ன்றார். ஏன்னா அவங்களுக்கு 2 ஐடியா. ஒன்று, காட் வந்து கெட்டவர், யூதருடைய காட், அவர் சரியில்லை, தீமைக்கும் அவருக்கும் கனெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் அவங்க டீச்சிங், புரியுதுங்களா? அப்படி சொல்லும் போது தான் ஜீசஸ் வந்து மாம்சத்தில் வந்து தான் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா பாடி இஸ் ஈவில், ஸ்பிரிட் இஸ் குட் அவங்களுக்கு. அப்போ ஜீசஸ் எப்படி பாடியில் வருவார்? வாய்ப்பே கிடையாது. அவர் ஒரு ஆவி. இது சபைக்குள்ளே இருந்துச்சு, அதை தான் எதிர்த்து போராடினார். அப்போ தேவனுடைய உபதேசத்துக்கு விரோதமாக வந்ததுனால தான் இவர் சொல்கிறாரு ஆன்டி கிரைஸ்ட்ன்றார். அந்த ஆவி இப்பொழுதும் கிரியை செய்கிறது என்று யோவான். அப்போ இது இயேசு கிறிஸ்துனுடைய போதனைக்கு விரோதமானது. உன்னை போல பிறரை நேசி, மற்றவன் உனக்கு என்ன செய்ய விரும்புகிறாயோ நீ அதை செய். அப்போது முற்றிலுமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான இந்த ஒரு செயல் ஆன்டி கிரைஸ்டனுடைய ஒரு வார்த்தை தானே, இது தேவனுடைய போதனைக்கு விரோதமானது தானே. அதனால் அதுபோல் சபைக்கும் போகக்கூடாது, இதுபோல் போதகர்களையும் நம்பக்கூடாது. சிம்பிளாக சொல்கிறேன்னா, ஒரு போதகருக்கு 4 மனைவி, அந்த சபைக்கு யாராச்சும் போவாங்களா? ஒரு போதகர் பணத்தெல்லாம் அப்படி அவர் லூட் பண்ணுறாரு, அந்த சபைக்கு யாராச்சும் போக ஆசைப்படுவாங்க? ஒரு போதகர் கிரிமினல் வேலைகளை செய்கிறாரு, அந்த சபைக்கு யாராச்சும் போதகர்னு போவாங்களா? அதோட மோசமான பாவம் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மனுஷனை தாழ்ந்தவனாக யோசிக்கிறது. எங்கள் சாதி உயர்ந்தது, அவங்க தாழ்ந்தவங்கன்னு யோசிக்கிற அந்த மனப்பான்மை இருக்குது பாருங்கள். கர்த்தருடைய இமேஜையே, மனுஷன் யார் சாயலில் படைக்கப்பட்டவன்? கிறிஸ்துவன் சொல்லப்பட்டு இருக்கா? மனுஷன். அப்போ எந்த மனுஷராக இருந்தாலும், அவங்க கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவம் அல்லாதவங்களாக இருக்கட்டும், அப்போது ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய போதனையை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், அடிப்படையான ஒரு விசுவாசியாக கூட இருக்கட்டும், அவருடைய பார்வை எந்த மனுஷனையும் தேவனுடைய சாயலால் படைக்கப்பட்டவங்கள தான் நினச்சி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிக்னிட்டி, ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமே தவிர யாரையும் தாழ்ந்தவர்களாக நினைக்கிறது வேதத்துக்கு விரோதமானது. அது டாக்குமெண்ட்லையும் இல்லை, அதுதான் லாஸ்ட் டைம் பார்த்துட்டோம், வேதத்துலையும் இல்லை, கிறிஸ்டியானிட்டியில் பார்க்கும்பொழுதும் அது கிடையாது. தேவஜனங்களே, வெள்ளிக்கிழமை இதுபோல் இல்லாத கிறிஸ்தவத்தை இல்லாத சாதியை சில கிறிஸ்தவர்கள் பார்க்கறதுனால, எல்லாமே இல்லை, இது நான் சொல்லுகிறது எல்லாருக்கும் இல்லை, கிறிஸ்டின் கான்டெக்ஸ்டில் மட்டும் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். கிறிஸ்டின்க பார்க்குறதுனால சில தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்களும் சரி, சில ஊடகங்களும் சரி, பைபிளில் இல்லை, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சில கிறிஸ்தவர் மத்தியில் இருக்க கல்லறையில் சாதியை பார்க்குறாங்க, சபைக்குள்ளே சாதியை பார்க்குறாங்க. ஒரு வீடியோ நான் பார்க்குறேன், ஒரு குறிப்பிட்ட சாதி உள்ள சகோதரனுக்கு நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்குறது இல்லைன்ற மாதிரி ஒரு பேச்சு ஒரு சகோதரன் பேசிகிட்டு இருக்கார். இதை பார்த்துட்டு உள்ளம் உடஞ்சி போச்சு. அப்போது இது போல் சாதின் மனநிலையில் இருக்கிறவர்கள், வேதத்தில் இல்லாததை இவர்கள் இருக்கிறதாக நினச்சிட்டு சாதின் மனநிலையில் இருக்கிற கிறிஸ்தவர்களால் போதகர்களும் இதுக்கு உடந்தையாக இருக்கிறாங்க. ஒரு போதகர் கரெக்டாக இருந்தால் எல்லாத்தையும் சரிப்படுத்தலாமே, அவங்க சரியாக இல்லாததுனால தான் இந்த பிரச்சனை. அதனால் இந்த இன்றைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. ஸோ இதனுடைய பிரச்சனைகளையும் இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம், அவைகளைத்தான் வெள்ளிக்கிழமை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை குறித்து பேசுங்க, இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன். இப்படி தான் தேவ பிள்ளைகள் வாழ வேண்டுமே தவிர கிறிஸ்டியானிட்டியில் சாதி இல்லை, வேதத்தில் சாதி இல்லை, இயேசு சாதியை பார்க்கல. இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், உன்னை போல பிறனை நேசி. உனக்கு மற்றவர்கள் என்ன செய்ய விரும்புகிறாரையோ நீ அதை செய். உங்களை மற்றவங்க கனப்படுத்தணும்னு விரும்பினா நீங்கள் முதலாவது மற்ற எல்லோரையும் கனப்படுத்துங்க. நேசமாக இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், இருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். மே காட் பிளஸ் யூ.